அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4 செவ்வாய் புதன் ராகு, 5 சனி சூரியன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன், அஷ்டமத்தில் குரு, 10 கேது இருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறதால் அலைச்சல் அதிகம், எதிலும் நிதானம் தேவை, பேச்சில் செயல்பாடுகளில் அதிக கவனம் வேண்டும், இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும், தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் இருக்கும், திட்டமிட்டு எதையும் செலவு செய்தல் இயலாது, உடல் நலனில் கவனம் தேவை, மருத்துவ செலவுகள் வந்து போய்கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் குரு பகவான் 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் இருக்கிறார். கடன் வாங்குதல் கூடாது, கொடுக்கவும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஆனால் உறவினர்களிடம் தேவையில்லாத விரோதங்கள் வர வாய்ப்பு உண்டு. தொழில் துறையில் அதிக முதலீடுகள் வேண்டாம். தற்சமயம் அதிக முதலீடுகள் வேண்டவே வேண்டாம். அதனை தள்ளி வைக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் உங்கள் மீது வீண் பழி சொற்கள் வரலாம். ஆக சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக இருங்கள். தங்களை பற்றி குறை சொல்வதற்கே ஒரு தனிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி உண்டாகக்கூடிய நேரம் என்பதால் படிப்பில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக இருக்க பார்த்தல் வேண்டும். எதையும் திட்டமிட்டு செயல்படுதல் வேண்டும். பன்னெண்டுக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமைவது சிறப்பு. குரு அஷ்டமத்தில் இருந்தால் கூட உங்களுடைய 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் தேவைக்கு ஏற்றபடி கையில் பணம் புரளும். செவ்வாய் 5ஆம் இடம் செல்வதால் தொழில் காரகனான சூரியனோடு இணைந்து இருப்பது சிறப்பு. ஆனால் 4இல் ராகு இருப்பதாலும் 5இல் சனி இருப்பதாலும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. வில்லங்கங்கள் வரலாம். வண்டி வாகனங்களை பராமரித்தல் வேண்டும். தாயாரின் உடல் நலனில் கவனம் வேண்டும். உணவு பழக்கங்களில் அதிக கவனம் தேவை. அடிக்கடி வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். குரு பயிற்சி ஆன பிறகு தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் பெருகும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நன்மைகள் பெருகும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.